இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே பலவிதமான போதனைகளின் காரணம் என்னவென்றால், அவரவர் தாங்களுக்கு தோன்றினவைகளை பேசுவதும் அல்லது தாங்கள் யூகித்து பேசினவைகளிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டதை பரப்புவதுமே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான அவருடைய சீஷன் எனப்படுபவனுக்கு இந்த வித்தியாசமோ வேற்றுமையோ இல்லை. அவன் சரியான முறையிலே வேதத்தை புரிந்து கொள்வான். ஏனெனில் கிறிஸ்துவே அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதான கண்களையும் செவிகளையும் கொடுத்து விடுவார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், சீஷன் என்பவன் அவன் தேவன் விரும்புகிறதான மிகவும் முக்கியமான ஒரு சித்தத்தை அவன் நிறைவேற்றுகிறான். அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான சீஷன் என்பவன் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்கிறான் என்று வேதத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரத்திலேயும் 101 வசனங்கள் வருகின்றது. இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் என்று சொல்லலாம், அல்லது அவருடைய மலை பிரசங்கம் என்றும் சொல்லலாம். இந்த 3 அதிகாரத்தை உள்ளடக்கிய வசனங்கள் என்பது ஒரு சீஷன் என்பவனுக்கு மிக முக்கியமான வாக்கியங்கள். ஏனெனில் ஒரு மனுஷன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருந்தால் அவன் இந்த 3 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வசனங்களை அப்படியே கடைபிடிப்பான். அப்படி எவன் கடைபிடிக்கிறானோ அவனுடைய பெயர்தான் சீஷன். இந்த உபதேசங்களை கை கொள்ளாதவனோ அவன் சீஷன் அல்ல. ஏனெனில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 46 முதல் 50 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டின் வெளிப்பகுதியிலிருந்து ஒருவன் சொல்லுவான், இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதன் 48வது வசனம், மத்தேயு 12:48 வசனம் சொல்லுகிறது, தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என்று இருக்கிறது. அந்த மனுஷன் ஒரு தகவலைத்தான் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னான். இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள், உம்முடைய பேச வேண்டும் என்று என்கிறதான தகவலைத்தான் சொன்னார். அந்த மனுஷன் சொன்னான். ஆனால் 48ஆம் வசனம் அங்கே எப்படி தொடங்குகிறது என்று பாருங்கள். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என்று. ஆனால் அவன் இப்படி சொன்னதற்கு பின்னணியில் அவனுக்குள் ஒரு நோக்கம் இருந்தது. அதை குறித்து வருகிற நாட்களிலே நிச்சயமாக பார்க்கலாம். என்ன நோக்கத்தோடு அந்த நபர் இயேசு கிறிஸ்துவிடம் உம்முடைய தாயும் சகோதரரும் வெளியே நிற்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்பதை குறித்து நிச்சயமாக வருகிற நாட்களிலே பார்க்கலாம். ஆனால் இன்றைய பாடத்தின் தலைப்பிலே அந்த டாபிக் நமக்கு தேவையில்லாத ஒன்று ஆகிலும், அதன் 49வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்றார் என்று இருக்கிறது. பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து யாரை தன்னுடைய சகோதரர் என்றும் யாரை தன்னுடைய தாய் என்றும் சொன்னார் என்று சொன்னால், அவரை பின்பற்றுகிறதான சீஷர்களை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அங்கே அநேகர் சூழ்ந்திருக்கலாம், அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை. மாறாக அவருடைய சீஷர்களை பார்த்தே சொல்லுகிறார், இவர்களே என்னுடைய சகோதரரும் என்னுடைய தாயும் என்று. அது மட்டுமின்றி இதே சம்பவம் லூக்கா புஸ்தகம் அதன் 8ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அதனுடைய 20 மற்றும் 21 ஆகிய 2 வசனங்களையும் பார்க்கும் பொழுது இதே சம்பவம் நடக்கிறது. அதை லூக்கா எவ்வாறு பதிவு பண்ணுகிறார் என்றால், அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். 21ஆம் வசனம், அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் யார் அவருடைய சீஷர்கள் என்றால், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள்.
ஆனால் அங்கே என்ன சொன்னார் மத்தேயு? சீஷர்கள் என்று. லூக்கா சொல்லுகிறார் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் என்று. 2 பேரும் மாறுபட்ட கருத்தை சொன்னார்கள் என்றால் இல்லை. இங்கே லூக்கா சொன்னதும் அதே சீஷர்களை குறித்து தான் சொல்கிறார். ஏனென்றால் சீஷன் எனப்பட்ட ஒருவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். இன்னும் ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களை உள்ளடக்கியதான அவருடைய மலைப்பிரசங்கத்தின் உபதேசங்களை கேட்டு செய்கிற ஒருவனே லூக்கா சொன்னதான தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், அல்லது மத்தேயு சொன்னது போல சீஷர்கள் என்று பொருள். ஆனால் இதே சம்பவத்தை மார்க்கு எப்படி எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 31 முதல் 35 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. இங்கே எப்படி இருக்கிறது? அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படிக்கு அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அதற்கு இயேசு என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். அதனுடைய 34ஆம் வசனம், தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று. இதில் உள்ள வித்தியாசங்களை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சொன்னார் உட்கார்ந்திருக்கிறவர்கள் என்று சொல்லவில்லை. மத்தேயு மாறாக சொன்னார் சீஷர்களை பார்த்து இவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் என்று. லூக்கா சொன்னார் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் என்று. என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் என்று அவர்களை பார்த்து சொன்னார். ஆனால் மார்க்கு என்ன சொல்லுகிறார் என்றால், தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து. இதில் ஒரு விஷயத்தை நாம் புரிய வேண்டும். அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் வெளியே நின்று என்று அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளியே நின்று என்று. ஆனால் இங்கே என்னவெனில், தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து என்று. நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன அப்படி வித்தியாசம் இருக்கிறது என்று. இதை குறித்தும் வருகிற நாட்களிலே நாம் தெளிவாக பார்க்கலாம். உட்கார்ந்திருக்கிறது என்றால் என்ன, நின்று இருத்தல் என்றால் என்ன என்பதை குறித்தும் வருகிற நாட்களிலே பார்க்கலாம். இதற்கு கூடவா வேதத்தில் பொருள் உள்ளது என்று கேட்டால், ஒரு எழுத்திலும் ஒரு கமாவிலும் ஒரு புள்ளியிலும் கூட ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இதை நாம் பார்க்கலாம், இதனுடைய வித்தியாசங்கள். ஆக மொத்தத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் 3 பேருமே ஒரே சம்பவத்தை வெவ்வேறு கோணங்களிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒரே சம்பவம். ஆனால் சொல்லப்பட்ட நபர்கள் சூழ்ந்திருக்கிறவர்களும் சீஷர்களைத்தான் குறிக்கும். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களும் சீஷர்களைத்தான் குறிக்கும். மத்தேயுவிலே சொன்னது போன்று அவருடைய சீஷர்களும் அவருடைய உபதேசத்தை கைக்கொள்கிறவர்கள் என்று தான் பொருள். அப்படியானால் இந்த பாடத்தினுடைய தலைப்பாகிய பிதாவின் சித்தம் என்று சொல்லும் பொழுது, அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 49 மற்றும் 50 வசனங்களில் சொல்லுகிறார், தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. 50வது வசனம் கவனிக்க வேண்டியது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் தாயுமா இருக்கிறார் என்று. முந்தின வசனத்திலே அவர் சொன்னார், சீஷர்கள் தான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும். 50வது வசனத்திலே சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு சகோதரனும் எனக்கு தாயும். அப்படியானால் பிதாவின் சித்தத்தை செய்வது செய்கிறவர்கள் சீஷர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் சூழ இருக்கிறவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். லூக்காவில் சொன்ன வண்ணமாக தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். ஆதலால் மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே ஒரு வார்த்தை வருகிறது. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படியானால் இந்த வார்த்தை எதை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அதாவது என்னுடைய சீசன் எனப்படுகிறவனே, அல்லது என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரருமாய் இருக்கிறதான சீஷர்களே, அல்லது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே, அல்லது
இயேசு கிறிஸ்துவை சுற்றி சூழ உட்கார்ந்து இருக்கிறவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் அதனுடைய 22வது வசனத்திலிருந்து ஒரு உவமையை சொல்லுகிறார். பெருக்கு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடும் மணலின் மீது கட்டப்பட்டதான ஒரு வீடு, இவை இரண்டையும் பற்றி சொல்லுகிறார். அதிலே அந்த கற்பாறையின் மீது கட்டப்பட்டதான வீடு நிலைத்திருக்கிறது. காரணம் என்னவென்று அந்த 24ஆம் வசனத்திலேயே சொல்லுகிறார் பாருங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே என்று. அவன் யார்? அவனே பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். அவனே இயேசு கிறிஸ்துவினுடைய சீசன். அப்படியானால் காரியத்தின் கடைத்தொகையை காண்போம். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவன் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசன் எனப்படுவான். ஏனெனில் அந்த சீசன் எனப்படுகிறவனுக்கு கண்கள் திறந்தது, காதுகள் திறந்தது, வாய் திறந்தது. அவன் ஆவிக்குரியதான வியாதிகள் அற்றவன். ஆதலால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் வருகிற நாட்களிலே அந்த சீசன் என்பதற்கும் சிலுவை எடுக்கிறதான சீசன் என்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அவைகளையும் வருகிற நாட்களிலே நாம் பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டியது என்னவெனில், வேதம் நமக்கு புரிய வேண்டுமானால், வேதம் இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு அன்றைக்கு பிரசங்கித்தாரோ அதே நோக்கம் அதே சிந்தையும் நமக்குள் வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் சீசனாயிருத்தல். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாக மாறி பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதான நம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.